அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இஎம்ஐ. வாழ்க்கையே இன்றைக்கி இஎம்ஐயில் தான் போயிட்டுருக்குது. வீடு இஎம்ஐ, காரு இஎம்ஐ, வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜு இஎம்ஐ, டிவி, வாஷிங் மிஷின், அப்புறம் பைக்கு, இது எல்லாமே வந்து இஎம்ஐயில் தான் நம்ம வச்சுருக்கிறோம். பல பேர் அதுபடி தான் வச்சுருக்குறாங்க. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, எஜுகேஷனும் இஎம்ஐயில் வந்து போச்சுங்க. இது இப்போ வரல, எப்போவோ வந்து போச்சு. எதனால் இந்த தனியார் பள்ளிக்கூடத்துலாம், அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்லாம் அட்மிஷன் அதிகமாக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடு வீடாக எலெக்ஷன் பிரச்சாரம் மாதிரி, ஓட்டு கேட்டு போகிற மாதிரி வீடு வீடாக போயிட்டு உங்கள் பசங்களை எங்கள் ஸ்கூலில் சேருங்க, எங்கள் ஸ்கூலில் சேருங்க. எஜுகேஷனில் இஎம்ஐ வசதி உண்டு, இஎம்ஐ வசதி உண்டு, கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலில் சேருங்க, இஎம்ஐயில் ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் என்ன விளைவு? மக்களும் சரி இந்த ஸ்கூலில் சேர்த்தா நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணாங்கன்னா, காசு தானே போயிட்டு போகுது, இஎம்ஐ தானே சொல்கிறாங்க, கட்டிக்கலாம் அப்படின்னு நம்பி போய் அட்மிஷனை போட்டுட்டு வந்துடுறாங்க. குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, இஎம்ஐ, ஏற்கனவே அந்த டிவி இஎம்ஐ, எல்லா லோன் இஎம்ஐ எல்லாம் இருக்கும். அதோடு சேர்த்து இந்த எஜுகேஷன் இஎம்ஐயும் கட்ட முடியாத பட்சத்தில் டேட்டு தவறி போச்சுன்னா, இன்னைக்கு பேசின அந்த வாய், இந்த நாரவாய் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கூலில், அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த நாரவாய் என்ன கேட்கும்? ஃபீஸ் கட்ட முடியல, எதுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடுறீங்க, எதுக்கு பசங்களை சேர்க்குறீங்க? நாங்களாடா வந்து கேட்டோம். இது என்ன கொடுமையாக இருக்குது? வீட்டு படியேறி வந்து எங்கள் ஸ்கூலில் பசங்களை சேர்த்து விடுங்கன்னு சொல்லிவிட்டு இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னா இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது? இவங்கள எதை கொண்டு அடிக்கிறது சொல்லுங்கள்? இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணாமல் இருக்கிறீங்க, பண்ணுங்கள். தேங்க்யூ.